Hi friends, welcome to Alpha Mathematical Institute. இப்போ இந்த வீடியோவில் பைனாமியல் தியரம் ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 3x பவர் 3 minus 2x square plus 5 divided by x power 5 whole power 10 is 2 power k into L, where L is an odd integer, then the value of k is equal to dash. Okay, so actually என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 3x power 3 minus 2x square plus 5x to the power 5 whole power 10. Okay, இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷனோட கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பவர் k இன்ட்டு எல் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல் அப்படிங்கிறது ஒரு ஆட் இன்டிஜர். அப்போ இந்த கேவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3x to the power 3 minus 2 into x square plus 5 divided by x power 5 whole power 10. ஓகே, ஸோ இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டினாமியல் தியரத்தை தான் அப்ளை பண்ணோம். ஓகே, அப்போ மல்டினாமியல் தியரம் என்ன சொல்லுது? சம்மேஷன் ஓவர் ஏ, இது ஒரு செட்டு. ஓகே, இந்த செட்டு உள்ள இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா set of all r1, r2, r3 இந்த ஆர்டர்டு பேர் such that இந்த r1, r2, r3 இந்த மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பவர் வரணும். ஓகே, பவரில் இருக்கிற நம்பர் என்னவோ அது வரணும். ஓகே, அப்போ 10. அப்புறம் இந்த r1, r2, r3 இது எல்லாமே 0க்கும் 10க்கும் இடையில இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த 10 ஃபேக்டோரியல் divided by r1 factorial into r2 factorial into r3 factorial into இந்த டேர்மோட பவர் r1 இன்ட்டு இந்த டேர்மோட பவர் r2 வித் சைனோட. ஓகே, இந்த டேர்மோட பவர் r2 இன்ட்டு இந்த டேர்மோட பவர் r3. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ சம்மேஷன் ஓவர் ஏ 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை r1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r2 ஃபேக்டோரியல் இன்ட்டு r3 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 3 to the power r1 இருக்குது, அப்புறம் x to the power 3 அதுக்கு பவர் r1. அப்போ 3 to the power r1 அப்படின்னு அதை எழுதிக்கலாம். இதை x power 3 அதுக்கு பவர் எவ்வளோ இருக்குது? r1 இருக்குது. அப்போ இதை x to the power 3 r1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே -2ஓட பவர் r2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது x ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு பவர் எவ்வளோ இருக்குன்னா r2 இருக்குது. அப்போ x to the power 2r அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்கே 5 பவர் r3, இந்த x பவர் 5 மேலே வந்துச்சு அப்படின்னா x பவர் -5 இருக்கும். அதுக்கு பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r3 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் ஓவர் திஸ் செட் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை r1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r2 ஃபேக்டோரியல் இன்ட்டு r3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 3 பவர் r1, இந்த -2 பவர் r2, இந்த 5 பவர் r3, அப்புறம் எக்ஸோட பவர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸோட பவர் 3r1 இருக்குது, இங்கே எக்ஸோட பவர் 2r2 இருக்குது, இங்கே எக்ஸோட பவர் -5r3 இருக்குது. அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க 2 பவர் k இன்ட்டு எல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். அப்போது இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா இந்த எக்ஸோட பவர் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸோட பவர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 0வாக இருக்கணும். அப்போது இந்த எக்ஸோட பவரை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன் கான்ஸ்டன்ட் டேர்மாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ரிசல்ட் தெரியும்? r1 + r2 + r3 இது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னால் 10 அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ இங்கே 2 ஈக்குவேஷன் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது, r1 r2 r3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள். அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா நார்மலாக இந்த சிஸ்டம் லீனியர் சிஸ்டம் தான் இது. இந்த சிஸ்டத்துக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் இந்த சிஸ்டத்தை நம்ம எந்த இதில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டீஜர்ஸில் சால்வ் பண்ணுறோம். அப்போ இங்கே எத்தனை சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன்.
3R1 ப்ளஸ் 2R2 ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் 5R3 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் 5R3 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து R1 ப்ளஸ் R2 இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3R1 ப்ளஸ் 3R2 இது இந்த சைடு வந்து இந்த சைடு 13 ஆயிரும். இந்த R3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 3R3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 3R1 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 2R2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 3R2 இருக்குது. அப்போ மைனஸ் R2, இங்கே 5R3 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 3R இருக்குது. அப்போ ரெண்டையும் இது பண்ணும்போது 8R3 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் 30. அப்போ மைனஸ் R2 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 8R3 மைனஸ் 30. அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ R3யை வந்து ஒரு T அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, R3யை T அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ இதிலேருந்து மைனஸ் R2 அப்படிங்கிறது 8 இன்ட்டு R3, அப்போ 8 இன்ட்டு T மைனஸ் 30. அப்போ ஃப்ரம் திஸ் ஐ கேன் சே R2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80 ப்ளஸ் 30 மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து R2 வேல்யூ. இதே போல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், R3 வந்து கால்குலேட் பண்ணோம். நமக்கு R3 Tன்னு தெரியும், R2 இதுன்னு தெரியும். R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அது வந்து எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னா 10 அப்படின்னு தெரியும். அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு R1 வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 70 மைனஸ் 20 அப்படின்னு கிடைக்குது. இதான் வந்து R1ஓட வேல்யூ. ஓகே, இதில் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா R1 R2 R3 இந்த மூணுமே 0க்கும் எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா 10க்கும் இடையில இருக்கும். ஓகே, அப்போ இந்த மூணு இன்இக்வாலிட்டியும் சால்வ் பண்ணும். அதாவது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு R1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10. அதே போல் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு R2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு R3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10. இந்த மூணுக்கும் காமனாக இருக்க சொல்யூஷன் தான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். அப்போ 0 R1ஓட வேல்யூ வந்து 70 மைனஸ் 20 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10. ஓகே, இப்போ இந்த 20 இந்த சைடு வந்துருச்சும். அப்போ இது என்ன ஆகும், மைனஸ் 20 ப்ளஸ் 20ன்னு ஆயிரும். இது வந்து 70 அப்படியே இருக்கும். இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது, 10 கூட 20 ஆட் பண்ணால் 30. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் எதாவது டிவைட் பண்ணிடுறோம், 7ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ 20/7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு T லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 30/7. அப்போ 20/7 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும்னா 2.8 அப்படின்னு கிடைக்கும். 30/7 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4.2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, டீங்கிறது இங்கே வந்து இண்டீஜர். ஓகேவா, ஸோ அதனால் 2.8க்கும் 4.2க்கும் இடையில என்ன இண்டீஜர்ஸ்லாம் இருக்குன்னா 3 ஒரு இண்டீஜர் இருக்குது, அப்புறம் என்ன இண்டீஜர் இருக்குது, 4 வந்து இண்டீஜர் இருக்குது. அப்போ இதில் நமக்கு கிடச்சிருக்கிறது டீயோட வேல்யூ 3 and 4. ரைட், செகண்ட் இது இருக்குது பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்போ R2 அது வந்து 0க்கும் 10க்கும் இடையில இருக்கும். அப்போ 30 மைனஸ் 80 அது வந்து 0க்கும் 10க்கும் இடையில இருக்குது. இந்த 30 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 30. ஓகே, ஸோ மைனஸ் 80, இது 10, இது மைனஸ் 30 அப்படின்னு ஆகும். அப்போ மைனஸ் 30, இது மைனஸ் 20. ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்கேன், இப்போது ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ 30 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 80 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 20 அப்படின்னு கிடைக்கும். இதை திரும்ப ரீரைட் பண்ணுறோம். 20 லெஸ் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 80 லெஸ் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 30. ஓகே, ஸோ இப்போது 8ஆல் ரெண்டு சைடும் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 20 டிவைடட் பை 8 லெஸ் than ஆர் ஈக்குவல்ஸ் டு T லெஸ் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 30 டிவைட் பை 8. அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2.5 அப்படின்னு ஆகும். லெஸ் than ஆர் ஈக்குவல்ஸ் டு T லெஸ் than ஆர் ஈக்குவல்ஸ் டு 3.7 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 3.7. ஸோ அப்போது டீயோட வேல்யூ 2.5க்கும் 3.7க்கும் இடையில இங்கே இருக்குது. அப்போ இதிலிருந்து ஐ கேன் சே T ஈக்குவல்ஸ் டு 3. ஆல்ரெடி இங்கே வந்து T வந்து இண்டீஜர் தான், 0லேருந்து 9க்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கும் T ஈக்குவல்ஸ் டு 3 அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். அப்போது T ஈக்குவல்ஸ் டு 3 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதுலையும் இருக்குது. அப்போ மூணுக்குமான காமன் சொல்யூஷன் என்னென்னா T ஈக்குவல்ஸ் டு 3. அப்போ T ஈக்குவல்ஸ் டு 3ங்கிற போது ஆரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 70 மைனஸ் 20. அப்போ 7 இன்ட்டு 3 மைனஸ் 20. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ R2 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 அப்படின்றது 30 மைனஸ் 80. அப்போ 30 மைனஸ்
3 இன்ட்டு 8 அப்போ 24 அப்போ 6 R3 வந்து t தான் அப்போ R3 ஈக்குவல்ஸ் டு 3 அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த எக்ஸ்பிரஷன் ஓகே இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த இப்போ கண்டுபிடிச்ச இந்த R1 R2 R3 இதோட வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும் அப்போ 10 ஃபேக்டோரியல் பை R1 ஃபேக்டோரியல் இன்ட்டு R2 ஃபேக்டோரியல் இன்ட்டு R3 ஃபேக்டோரியல் 3 பவர் R1 மைனஸ் 2 பவர் R2 5 பவர் R3 அப்படின்னு வந்திருக்கும் ஸோ அதை தான் இங்கே பண்ணுறோம் ஓகே ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 3 பவர் R1 அதாவது 1 மைனஸ் 2 பவர் R2 அதாவது 6 5 பவர் R3 ஓகே 3 ஓகே ஸோ இப்போ இந்த 10 ஃபேக்டோரியலை கீழே 6 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடும் ஓகே இங்கே ஒரு 3 ஃபேக்டோரியல் இருக்குது இதில் ஒரு 3 இதில் ஒரு 2 கேன்சல் ஆயிடும் அப்போது அது 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் அப்போ டினாமினேட்டில் இப்போ எதுவுமே இல்லை 10 9 8 7 இங்கே வந்து 2 பவர் 5 தான் இருக்கும் இங்கே வந்து 5 பவர் 3 ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இதில் 2ஓட மேக்ஸிமம் பவர் எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் இது 10 வந்து 5 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம் 9 வந்து 3 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம் 8 வந்து 2 க்யூப்னு வச்சு எழுதிக்கலாம் இது வந்து 7 இங்கே ஆல்ரெடி 2 பவர் 5 இருக்குது 5 பவர் 3 இருக்குது அப்போ 2ஓட பவர்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே 2ஓட பவர் 1 இங்கே 2ஓட பவர் வந்து 4 3 அப்போ 1 + 3 4 இங்கே 2ஓட பவர் 5 அப்போ 2 பவர் 9 இருக்குது ஓகே இன்ட்டு ரிமைனிங் டேர்ம் பாருங்கள் இங்கே 5 இங்கே ஒரு 5 பவர் 3 அப்போ 5 பவர் 4 இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 இங்கே ஒரு 3 அப்போ 3 ஸ்கொயரு அப்புறம் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா 7 5 பவர் 4 அதுவும் ஒரு ஆட் நம்பர் தான் 3 ஸ்கொயர் அதுவும் ஒரு ஆட் நம்பர் தான் 7 அதுவும் ஒரு ஆட் நம்பர் தான் இந்த 3 ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னது தான் ஒரு ஆட் நம்பர் தான் அப்போது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க 2 பவர் k இன்ட்டு எல் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த எல்லுங்கிறது ஒரு ஆட் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு ஆட் இன்டிஜர் இன்ட்டு 2 பவர் 9 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் k அப்போ இந்த k மஸ்ட் பி என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 9ஆக இருந்திருக்கணும் ஓகே ஸோ இதுதான் ஆன்சர் k வந்து 9 ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம் தான் பட்டு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம் ஓகே ரைட் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ போகலாம் ஓகே பாருங்கள் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஓகே சம்மேஷன் r ஈக்குவல்ஸ் டு 1 to 20 r² + 1 இன்ட்டு r ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ரைட் r² + 1 இன்ட்டு r ஃபேக்டோரியல் இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டேஷன் தான் கம்ப்யூட்டேஷன் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போடலாம் ஓகே ஸோ இங்கே r² + 1 இருக்க குவான்டிட்டியை நான் இப்போ ரீரைட் பண்ண போகிறேன் எப்படி ரீரைட் பண்ணுறேன்னு பாருங்கள் r + 1 ஹோல் ஸ்கொயரை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி a² + 2ab + b² 1 இப்படி எழுதிக்கலாம் அப்போ r + 1 ஹோல் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் அஸ் r² + 2r + 1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2r இந்த சைடு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்போ இது என்ன ஆகும் r² + 1 r + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2r அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இருக்கிற r + 1 r² + 1 இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் r² + 1 இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் இதை வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா r² + 1 r + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2r அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகே அப்போ இது கூட தான் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம் ஆர் ஃபேக்டோரியலாக மல்டிப்ளை பண்ணோம் அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது r + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் மைனஸ் 2r இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் இந்த r + 1 ஹோல் ஸ்கொயரை ஒரு r + 1 இன்ட்டு r + 1 அப்படின்னு ரீரைட் பண்ணிக்கலாம் இந்த ஆர் ஃபேக்டோரியல் அப்படியே தான் இருக்கும் ஓகே ரைட் அதுக்கு அடுத்து இங்கே வந்து 2 இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது இதை ஒரு ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் மைனஸ் இன்னொரு ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு பிரிச்சுக்கலாம்
ஓகே, அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியலை ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஏன்னா என் ஃபேக்டோரியல் நம்ம என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு பிரித்து எழுதுறோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியலை ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சம்மேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ சம்மேஷன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 to 20 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். திஸ் கேன் பி ரிட்டன் as சம்மேஷன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 to 20. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்மை மட்டும் ஒரு சம்மேஷனாக எழுதிக்கலாம். சம்மேஷன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 to 20 ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு டேர்ம் ஒரு சம்மேஷன் மைனஸ் சம்மேஷன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 to 20 ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இது இன்னொரு சம்மேஷன். ஓகே ரைட். ஸோ இப்போ இங்கே ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல், இங்கே ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இப்போ நான் வந்து விஆர் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் டிஃபைன் பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன ஆயிரும்னா இது விஆர் ப்ளஸ் ஒன், ஏன்னா ஆர் இருக்க பிளேஸில் ஆர் ப்ளஸ் ஒன் இருக்குது. விஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் விஆர் மைனஸ் சம்மேஷன் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இந்த ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியலை நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இது வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படியே வரும். இங்கே ஒரு ஆர் ஃபேக்டோரியல், இங்கே ஒரு ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஆர் ஃபேக்டோரியலை காமனாக வெளில எடுத்துறீங்க. அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், ஆர் ப்ளஸ் ஒன்று இருக்கும். இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், மைனஸ் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இது ஆர் ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன மட்டும் இருக்கும்னா ஆர் மட்டும்தான் இருக்கும். ஓகே ரைட்டு. ஸோ அப்போது இந்த ஆர் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியலை ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து விஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் விஆர்னு இருக்குது. ஆருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் அப்படின்னா இது V2 மைனஸ் V1 அது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா இது V3 மைனஸ் V2 அது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 3 போட்டால் V4 மைனஸ் V3 அது கிடச்சிரும். எக்ஸட்ரா ப்ளஸ் ஆருக்கு பதிலாக 19 போட்டோம் அப்படின்னா இது V20 மைனஸ் V19 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 20 போட்டால் V21 மைனஸ் V20 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து ஒரு டெலஸ்கோபிக் சம்மு. ஓகே, ஸோ அப்போது இதில் இந்த V1 V2வும் இந்த V2வும் கேன்சல் ஆயிரும். ஓகே, அதே போல் இந்த V3யும் இந்த V3யும் கேன்சல் ஆயிரும். அதே போல் லாஸ்ட்டில் இந்த V20யும் இந்த V20யும் கேன்சல் ஆயிரும். ஓகே ரைட்டு. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன மட்டும்தான் இருக்கும்னா V21 இங்கே மிச்சம் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும்னா மைனஸ் V1 அப்படின்றது மிச்சம் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இந்த சம் இருக்குது பாருங்கள், சம்மேஷன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 to 20. இங்கே வந்து நான் யூஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஆர் ஃபேக்டோரியல்னு வச்சுக்கிறேன். அப்போது இது ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ இதை வந்து யூஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் யூஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த சம்மேஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆருக்கு பதிலாக 1 போடணும். அப்போ இது U2 மைனஸ் இது U1 ப்ளஸ் இது வந்து U3 2 போட்டால் U3 மைனஸ் U2 ப்ளஸ் எக்ஸட்ரா லாஸ்ட்டு இது வந்து U21 மைனஸ் U20. இதுவும் டெலஸ்கோபிக் சம் தான். ஸோ இதில் இந்த U2 இந்த U2 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த U3 அடுத்து வர்ற U3 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 20யும் இங்கே இருக்கிற 20 என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக இங்கே மிச்சம் இருக்கிறது என்ன தான் இருக்கும்னா U21 மைனஸ் U1 இதுதான் மிச்சம் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே ஃபைனலாக நமக்கு V21 மைனஸ் V1 மைனஸ் U21 மைனஸ் U1 இதுதான் இருக்குது. இப்போ V21 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா VR அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். VR அப்படின்ற ஃபங்க்ஷன் R இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். அப்போ V21 அப்படின்றது என்ன ஆகும்னா
21 into 21 factorial minus v1 அப்படின்னா 1 into 1 factorial minus u21 அப்படின்னா 21 factorial minus u அப்படின்னு uன்றது r factorial அப்போ u21 அப்படின்னா 21 factorial இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆயிரும் u1 அப்படின்றது 1 factorial அப்போ இது 21 into 21 factorial இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும் minus 21 factorial இப்போ இதை நாம் எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா இது 21 into 21 factorial minus 21 factorial ஸோ இப்போ இங்கே ஒரு 21 factorial இங்கே ஒரு 21 factorial 21 factorial காமனாக வெளில எடுத்தோம்னா இங்கே ரிமைனிங் 21 இருக்கும் இங்கே ரிமைனிங் 1 தான் இருக்கும் into 21 factorial அப்போ இது வந்து என்ன கிடைக்கும்னா 20 minus 21 factorial அப்படின்னு கிடைக்குது ஓகே 20 minus 21 factorial பட் இந்த 20 minus 21 factorial தான் நமக்கு வருது ஆனால் ஆன்சரில் 20 into 21 factorial அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஆப்ஷனும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது அதை ஃபர்தராக என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும் அப்போ எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் 20 into 21 factorial this can be rewritten as 20யை 22 minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம் into 21 factorial இந்த 21 factorial உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் 22 into 21 factorial minus 2 into 21 factorial அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இங்கே ஒரு 21 factorial இங்கே ஒரு 21 factorial அப்போது சாரி இது 22 into 21 factorial 22 factorial எழுதிக்கலாம் minus 2 into 21 factorial அப்போது summation r equals to 1 to 20 r square plus 1 into r factorial is equal to 22 factorial minus 2 into 21 factorial 22 factorial minus 2 into 21 factorial ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்குது பட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ